Good morning, dear children. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? I hope you all are fine and safe. ஸோ நாம் நமது செகண்ட் யூனிட் கம்ப்ளீட் பண்ணியாச்சு அண்ட் செகண்ட் யூனிட்டோட கிளாஸ் டெஸ்ட்டும் கண்டக்ட் பண்ணியாச்சு. அண்ட் நவ் நம்ம இன்றைக்கி படிக்க போகிறது நமது தேர்ட் யூனிட். அண்ட் தேர்ட் யூனிட்டுன்னு வரும்போது ஃபர்ஸ்ட் டேர்மோட லாஸ்ட் யூனிட். ஓகே, நவ் எவ்ரி ஒன் டேக் யோர் இங்கிலீஷ் டெக்ஸ்ட் புக் அண்ட் டேக் பேஜ் நம்பர் 127. I repeat, page number 127. So, நமது third unitோட name என்ன? Our Nation. Our Nation. So, Our Nation என்ன? எங்கள் தேசம். என்ன? எங்கள் தேசம். Look at the textbook. அங்கே ஒரு குட்டி பொண்ணு நிற்கிறா, ஒரு பஸ் ஸ்டேஷனில் நிற்கிதுன்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு வேஸ்ட்டை எடுத்து ஒரு க்ரீன் கலர் வேஸ்ட் பின்னில் போட்டுட்டு அந்த பொண்ணு சொல்கிறா, I love my country, so I keep it clean. Do you? அப்படின்னா நான் எனது தேசத்தை நேசிக்கிறேன், அதனால நான் என்னோட தேசத்தை நேசிக்கிறதுனால I keep it clean. நான் அதை க்ளீனாக வச்சுருக்கேன். Do you? நீங்கள் எப்படி? உங்களுக்கு உங்களோட தேசத்துக்கு மேலே அன்பு இருக்கா, பாசம் இருக்கா? ஸோ இருக்குன்னா நீங்கள் உங்களோட தேசத்தை க்ளீனாக வச்சுருக்கியா அப்படின்னு அந்த பொண்ணு நம்மக்கிட்ட கேட்குது. ஸோ நமக்கு எல்லாருக்குமே நமது தேசம், நமது கண்ட்ரி அப்படின்னு வரும்போதே நமக்கு அதுக்கு மேலே ஒரு அன்பு இருக்கும், அதுக்கு மேலே ஒரு பாசம் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த பாசம் மட்டும் இருந்தால் போதாது, நாம் எப்போவுமே நம்ம தேசத்தை க்ளீனாக வைக்கணும். அங்கேயும் இங்கேயும் ஃபுட் வேஸ்ட் போடாமல், பிளாஸ்டிக் அளவுக்கு மீறி யூஸ் பண்ணாமல் நிறைய இஷ்யூஸ் இருக்குது. நம்ம அது எல்லாத்தையும் கரெக்டாக கொண்டு போகணும். ஸோ இங்கேனா வேஸ்ட்டு போடக்கூடாது, க்ளீனாக வைக்கணும் அப்படின்னு இந்த பொண்ணு சொல்கிறான். ஸோ அங்கேயும் இங்கேயும் இந்த ஃபுட் வேஸ்ட் போடுறதுனால யாருக்கு பிரச்சனை? கடைசியில் நமக்கு தான் பிரச்சனை. ஸோ ஃபுட் வேஸ்ட் போடும்போது அது அங்கே இருந்து நிறைய நோய்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கடைசி அதை பாதிக்கிறது யாரை? நம்மளை தானே அது பாதிக்கும். ஸோ அப்படியெல்லாம் வேஸ்ட் மெட்டீரியல் போடக்கூடாது. அதே மாதிரி அளவுக்கு மீறி நாம் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணக்கூடாது, ட்ரீஸ் கட் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஓகே, நவ் turn over to the next page, page number 128, My Little Pictionary. ஸோ ஒவ்வொரு யூனிட்டும் ஸ்டார்ட் ஆகும்போது அதில் இந்த மை லிட்டில் பிக்ஷனரி இருக்கும். ஸோ ஒரு 5 வேர்ட்ஸ் கொடுத்துருக்கு. ஃபர்ஸ்ட் வேர்ட் என்னன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வேர்ட் அமர் ஜவான் ஜோதி. என்ன? அமர் ஜவான் ஜோதி. லுக் at the picture. ஸோ அந்த பிக்சரில் என்ன நீங்கள் கரெக்டாக பார்த்தாச்சுன்னா தெரியும், ஒரு கன் இருக்கும், அந்த கன்னுக்கு மேலே ஒரு ஹெல்மெட் வச்சுருப்பாங்க. அப்படியே லுக் at the டெக்ஸ்ட் புக். அங்கே ஒரு ஒரு சர்க்கிள் தெரியுதா? அந்த சர்க்கிளுக்கு மேலே ஒரு பிளாக் கலர், அந்த பிளாக் கலருக்கு மேலே ஒரு கன் இருக்குது, அந்த கன்னுக்கு மேலே ஒரு ஹெல்மெட் வச்சுருப்பாங்க. ஸோ இந்த இடத்துக்கு நாம் சொல்கிறது தான் அமர் ஜவான் ஜோதி. ஸோ அமர் ஜவான் ஜோதினா என்னன்னு பார்ப்போம். இந்த அமர் ஜவான் ஜோதியோட பக்கத்தில் ப்ராக்கெட்டில் என்னன்னு எழுதியிருக்கு. ஸோ அமர் ஜவான் ஜோதினா என்ன? நவுன். அது ஒரு நவுன் தான். அண்ட் இந்தியன் மெமோரியல் constructed after the Indo-Pak War of 1971. அப்படின்னா 1971 உள்ள இந்தியா பாக் வாருக்கு பிறகு, அந்த இந்தியா பாக் வார் 1971 ஒரு இந்தியா பாக் வார் நடந்தது. அந்த வாரில் இறந்து போன சால்ஜியர்ஸுக்கு இந்தியா கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஒரு மெமோரியல் தான் என்ன? அமர் ஜவான் ஜோதி. ஸோ அமர் ஜவான் ஜோதி எங்கே இருக்குன்னா நியூ டெல்லியில் இருக்குது. நியூ டெல்லியில் இந்தியா கேட்டுக்கு அடியில் தான் இந்த அமர் ஜவான் ஜோதி இருக்கும். நீங்கள் நிறைய பேர் டிவியில் பார்த்துருப்பீங்க, ஒரு சிலவங்க பார்க்காமலே இருக்கலாம். ஸோ அமர் ஜவான் ஜோதி எங்கே இருக்குது? அமர் ஜவான் ஜோதி நியூ டெல்லியில் இருக்குது. நியூ டெல்லியில் உள்ள இந்தியா கேட்டுக்கு அடியில் தான் இது இருக்குது. ஓகே, ஸோ அமர் ஜவான் ஜோதிக்கு மேலே ஒரு கன் இருக்கும், அந்த கன்னுக்கு மேலே ஒரு ஹெல்மெட் வச்சுருப்பாங்க. ஓகே, ஸோ இது என்ன?
1971 உள்ள இண்டோ பார்க் வாருக்கு பிறகு இந்தியா வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஒரு மெமோரியல் தான் அமர் ஜவான் ஜோதி. நவ் செகண்ட் வேர்டு, லுக் at the text book. செகண்ட் வேர்ட் வந்து பேட்டில். என்ன? பேட்டில். ஸோ பேட்டில் அதுவும் ஒரு நவுன் தான். a fight between armies or groups of people. ஒரு குரூப் பீப்புளுக்கு இடையில் இல்லாட்டி ஆர்மீஸுக்கு இடையில் உள்ள ஒரு ஃபைட், அதுக்கு தான் நம்ம பேட்டில் அப்படின்னு சொல்லுவோம். சண்டை யாருக்கு மத்தியில்? ஒரு குரூப் ஆட்களுக்கு மத்தியில் இல்லாட்டி ஆர்மீஸுக்கு இடையில் நடக்கக்கூடிய ஃபைட்டுக்கு நம்ம சொல்கிறது தான் என்ன? பேட்டில். நவ் தேர்ட் வேர்ட், லுக் at the text book. தேர்ட் வேர்ட் வந்து வெப்பன். என்ன? வெப்பன். அதுவும் ஒரு நவுன் தான். an object that is used for fighting or attacking. அட்டாக் பண்ணுறதுக்காக இல்லாட்டி ஃபைட் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஜெக்ட், ஒரு பொருள். அந்த பிக்சரில் பார்க்கும்போது தெரியும், நிறைய கன் கொடுத்துருக்கு, ஒரு நைஃப் கொடுத்துருக்கு, ஸோ ஷெல் இருக்குது, டைம் பாம்பு இருக்குது. ஸோ அதே மாதிரி உள்ள அட்டாக் பண்ணுறதுக்கு இல்லாட்டி ஃபைட் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பொருட்களுக்கு நம்ம சொல்கிறது தான் வெப்பன். ஓகே, நவ் த ஃபோர்த் ஒன். ஃபோர்த் ஒன் என்ன? லுக் at the text book. ஃபோர்த் ஒன் வந்து மகாவீர் சக்ரா. மகாவீர் சக்ரா. ஸோ அதுக்கு சைடில் எண் கொடுத்துருக்கு, அது ஒரு நவுன் தான். மகாவீர் சக்ரா மீன்ஸ் த செகண்ட் ஹையஸ்ட் மிலிட்ரி ரிவார்ட் இன் இந்தியா. இந்தியாவில் வந்து மிலிட்டரியில் இருக்கக்கூடிய பர்சன்ஸுக்கு வந்து கொடுக்கக்கூடிய ரிவார்டில் செகண்ட் பொசிஷனில் இருக்கக்கூடிய ரிவார்டு தான் என்ன? மகாவீர் சக்ரா. ஸோ மகாவீர் சக்ரானா நம்ம ஸ்கூலில் நம்ம ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் அப்படின்னு நம்ம மெடல் கொடுக்கும் இல்லையா? அதே மாதிரி வார் டைமில் நிறைய கான்ட்ரிபியூஷன்ஸ் கொடுத்துருக்கக்கூடிய மிலிட்ரியில் இருக்கக்கூடிய பர்சனல்ஸுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மெடல் தான் என்ன? மகாவீர் சக்ரா. ஆனால் அது எல்லாருக்குமே கிடைக்காது, இது கிடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். இது வந்து என்ன? மகாவீர் சக்ரா வந்து செகண்ட் ஹையஸ்ட் மிலிட்ரி ரிவார்டு தான். ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட். இதில் மகாவீர் சக்ரா வந்து செகண்ட் ஹையஸ்ட் மிலிட்ரி ரிவார்டு. ஃபர்ஸ்ட் ஹையஸ்ட் மிலிட்ரி ரிவார்டு உண்டு, அது வந்து அதுக்கு பேர் வந்து பரம்வீர் சக்ரா. ஸோ பரம்வீர் சக்ரா ஃபர்ஸ்ட், அதுக்கு பிறகு மகாவீர் சக்ரா செகண்ட் அண்ட் வீர் சக்ரா தேர்ட். ஸோ இந்த மாதிரி தான் அதோட நேம் இருக்கும். நம்ம இங்கே கொடுத்துருக்கிறது மகாவீர் சக்ரா. ஓகே, நவ் ஃபிஃப்த் ஒன், லுக் at the text book. ஃபிஃப்த் ஒன் என்ன? soldier. a person who serves in an army. ஆர்மியில் வேலை பார்க்கக்கூடிய ஆளுக்கு தான் நம்ம சால்ஜியர் அப்படின்னு சொல்லுவோம். நமக்கு தெரியும் அது. ஓகே, ஸோ இதில் 5 வேர்ட்ஸ் இருக்குது. அண்ட் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம், எப்போவுமே அமர் ஜவான் ஜோதி அப்படின்னு எழுதும்போது அமர் அப்படி லுக் at the text book. அமர் அப்படின்னு உள்ள அந்த வேர்டோட ஃபர்ஸ்ட் லெட்டர் ஏ கேபிட்டலில் எழுதணும். ஜவான் அதில் உள்ள ஃபர்ஸ்ட் லெட்டர் ஜே கேபிட்டலில் எழுதணும். அதே மாதிரி ஜோதி அதோட ஜேயும் கேபிட்டலில் எழுதணும். ஓகே, அதே மாதிரி தான் மகாவீர் சக்ராவிலையும் அந்த மகாவீரோட எம்மும் சக்ராவோட சியும் கேபிட்டலில் தான் எழுதணும். ஓகே, நவ் டர்ன் ஓவர் டு த நெக்ஸ்ட் பேஜ். நம்ம நெக்ஸ்ட் படிக்க போகிறது தேர்ட் யூனிட்டோட ஃபர்ஸ்ட் லெசன். ஃபர்ஸ்ட் லெசனோட நேம் என்ன? த கார்டியன் ஆஃப் த நேஷன். த கார்டியன்ஸ் ஆஃப் த நேஷன். த கார்டியன்ஸ் ஆஃப் த நேஷன் என்ன? தேசத்தின் பாதுகாவலர். நம்ம தேசத்தை காக்கக்கூடிய ஆட்கள், தேசத்தின் பாதுகாவலர். ஓகே, லுக் at the textbook. First I'll read it and then I'll explain it. While I am reading, you have to listen carefully. Okay, look at the textbook. Anandan and Yalini came home from school. After washing their face, hands and legs, they sat down next to their father. Their father was watching the news
on the television. There were 2 balls of chickpea sundal. They ate and watched a ceremony where people were paying respect to a helmet on a top of a gun. Dad, what is this place? What are they doing? Asked Anandan. Dad replied, this is Amar Jawan Jyoti, a memorial for the soldiers who died for our country. Every year, 7th December is observed as Armed Force Flag Day. On that day, we remember the sacrifice of our soldiers for guarding our nation. It's a great honor to serve the nation by joining the army. ஸோ ஃபர்ஸ்ட் பேராகிராஃபில் கொடுத்துருக்கிறது நம்ம இந்த ஸ்டோரியில் மெயினாக 3 கேரக்டர்ஸ் தான் இருக்குது. யாரெல்லாம்? ஃபாதர், ஆனந்தன், அது வந்து அனந்தன் அப்படின்னு சொல்லலாம், இல்லாட்டி ஆனந்தன் அப்படின்னு சொல்லலாம். ஆக்சுவலி ஸ்பெல்லிங் வைஸ் ரீட் பண்ணும்போது அது அனந்தன் தான், ஆனால் நம்ம ஆனந்தன் அப்படின்னே சொல்லுவோம். ஆனந்தன் அண்ட் யாழினி, ஸோ 3 பேர். ஸோ அதில் ஆனந்தன் அண்ட் யாழினி கேம் ஹோம் ஃப்ரம் ஸ்கூலில் இருந்து ஆனந்தனும் யாழினியும் வீட்டுக்கு கிளம்பி வந்தது. ஆஃப்டர் வாஷிங் தேர் ஃபேஸ் hands and legs, they sat down next to their father. ஸோ உங்களை மாதிரி கிடையாது, ஸ்கூலில் இருந்து வீட்டில் வந்ததும் அவங்க போய் ஃபேஸும் கைகளும் கால்களும் எல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு அவங்க அப்பா பக்கத்தில் போய் உட்காந்துட்டோம். நீங்கள் என்ன எப்படி ஃபேஸ் என்ன வாஷ் பண்ணுறதும் இல்லை, கை வாஷ் பண்ணுறதும் இல்லை, கால் வாஷ் பண்ணுறதும் எதுவுமே இல்லை. ஆனால் இந்த பிள்ளைகள் நல்ல பிள்ளைகள் நினைக்கிறேன். வந்ததும் போய் ஃபேஸும் கையும் காலும் எல்லாம் கழுகிட்டு அப்பா கிட்ட போய் பக்கத்தில் உட்காந்துட்டான். Their father was watching the news on the television. ஸோ அவங்க போய் உட்காரும்போது அவங்க அப்பா வந்து டிவியில் நியூஸ் பார்த்துட்டு இருந்தான். There were 2 balls of chickpea sundal. ஸோ அந்த டேபிளில் பார்க்கும்போதே தெரியும், அந்த பிக்சரில் டேபிளில் 2 கப்பு என்ன இருக்குது, சுண்டல் இருக்குது. டிவியில் வந்து ஏதோ ஒரு ப்ரோக்ராம் நடந்துகிட்ருக்கு, அவங்க அது எல்லாமே பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்க வந்து அந்த சுண்டலை எடுத்து சாப்பிட்டுட்டு they ate and watched a ceremony where peoples were paying respect to a helmet on a top of a gun. ஸோ அந்த சுண்டலை சாப்பிட்டுட்டு அப்பா பார்த்துட்டு இருந்த அந்த நியூஸை அவங்களும் பார்த்துட்டு இருந்தான். அந்த நியூஸில் அவங்க என்ன பார்த்ததுன்னா, where people were paying respect to a helmet on top of a gun. ஒரு கன்னுக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு ஹெல்மெட்டுக்கு மக்கள் வந்து ரெஸ்பெக்ட் கொடுத்துட்டு இருக்கான். ஸோ கன்னுக்கு மேலே ஹெல்மெட் இருக்கிறது எங்கே, நம்ம கொஞ்சம் முன்னால் தான் டிஸ்கஸ் பண்ணோம், எங்கே, அமர் ஜவான் ஜோதியில். ஸோ அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணதுனால நமக்கு தெரியும். ஆனால் அவங்களுக்கு வந்து என்னடா ஒரு கன் இருக்குது, அந்த கன்னுக்கு மேலே ஒரு ஹெல்மெட் வச்சுருக்காங்க, மக்கள் எல்லாருமே போய் சல்யூட் கொடுத்துட்டு இருக்காங்க, இது என்ன நடக்குது, டிவியில் என்ன காட்டிகிட்டு இருக்குது, இது என்ன நியூஸ் அப்படின்னு அவங்களுக்கு சந்தேகம். ஸோ டேட், வாட் இஸ் திஸ் பிளேஸ்? அப்பா இது எந்த இடம்? வாட் ஆர் தே டூயிங்? அவங்க என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க? ஆஸ்ட் ஆனந்தன். ஆனந்தன் யார்கிட்ட கேட்டா? அப்பா கிட்ட. டேட் ரிப்ளைட், அப்பா பதில் கொடுத்தா, திஸ் இஸ் அமர் ஜவான் ஜோதி. இது வந்து அமர் ஜவான் ஜோதி, a memorial for soldiers who died for our country. நம்ம தேசத்துக்காக என்ன இறந்து போன சோல்ஜியர்ஸுக்காக உள்ள ஒரு மெமோரியல். எப்போ இறந்து போனது அதே நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். 1971 இண்டோ பாக் வாரில் இறந்து போன சால்ஜியர்ஸுக்காக இந்தியா கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஒரு மெமோரியல் தான் அமர் ஜவான் ஜோதி. Every year, 7th December is observed as Armed Force Day. எல்லா இயரும் ஒவ்வொரு இயர்லேயும் என்ன 7th December is observed. 7th December வந்து என்ன, ஆர்ம்டு ஃபோர்ஸோட ஃப்ளாக் டே. அந்த நாளில் on that day we remember the sacrifice of our soldiers for guarding our nation. அந்த நாளில் நாம் வந்து யாரோட நாள் அது? ஆர்ம்டு ஃபோர்ஸோட நாள், ஃப்ளாக் டே. அந்த நாளில் நம்ம தேசத்துக்காக யாரெல்லாம் அவங்களோட உயிரை வந்து என்ன
பலி கொடுத்தாங்க, அவங்கள வந்து நாம் என்ன அவங்களோட நினைவு நாள், அவங்கள வந்து நாம் நினைக்கும் அதோட ஒரு ப்ரோக்ராம் தான் டிவியில் நடந்துட்டு இருக்கு. இட் இஸ் அ கிரேட் ஆனர் டு சர்வ் த நேஷன் பை ஜாயினிங் தி ஆர்மி. ஆர்மியில் சேர்ந்து நம்ம தேசத்தை வந்து என்ன நம்ம தேசத்துக்காக வேலை பண்ணுறது வந்து ஒரு மிகப்பெரிய என்ன ஆனர். ஸோ நவ் நெக்ஸ்ட் paragraph. Look at the textbook. Yarni proudly declared, "When I grow up, I'll join the army and serve the nation." And then said, "I'll become a doctor and treat the people." Yarni asked, "Why don't you join the army and serve the nation like me?" Father intervened her and said, "Joining the army is not the only way to serve the nation. Each one of us can serve the nation in our own way." Yarni asked, "Really, Dad? How can we serve the nation?" Father said, Serving in the army is a grace, but not everyone get a chance to serve. But each of us has a role in our society, and by doing that role, we are serving our nation." ஸோ செகண்ட் பேராகிராஃபில் சொல்கிறது, டிவியில் அப்போது இந்த ப்ரோக்ராம் போயிட்டே இருக்குது. இந்த ப்ரோக்ராமை பார்த்துட்டு அப்பா கொடுத்த அந்த எக்ஸ்ப்ளனேஷனை கேட்டதும், அந்த அமர் ஜவான் ஜோதிக்குள்ள எக்ஸ்ப்ளனேஷன் கேட்டதும் யாழினி சொன்னா, யாழினி ப்ரவுட்லி டிக்ளேர்ட், "When I grow up," என்ன சொன்னா, நான் வந்து வளர்ந்து பெரிய பொண்ணாகும்போது, "I'll join the army and serve the nation." நான் வந்து ஆர்மியில் சேர்ந்து எனக்கு தேசத்துக்காக நான் என்ன வேலை பண்ணுவேன். ஆனந்தன் செட், இதை கேட்டதும் ஆனந்தன் வந்து கேட்டால், "I'll become a doctor." நான் ஒரு டாக்டர் ஆகும், எனக்கு டாக்டர் ஆகிறதுக்கு தான் விருப்பம். அண்ட் ட்ரீட் பீப்புள், நான் வந்து டாக்டர் ஆகிட்டு பேஷண்ட்ஸை வந்து நான் என்ன பார்ப்பேன். யாழினி ஆஸ்ட், அவன் டாக்டர் ஆகும் அப்படின்னு சொன்னதும் யாழினி அவங்கிட்ட கேட்டா, "Why don't you join the army and serve the nation like me?" உனக்கு வந்து என்ன மாதிரி ஆர்மியில் சேர்ந்து தேசத்துக்காக வேலை பண்ணால் என்ன, நீ எதுக்கு டாக்டர் ஆகணும், நீ என்ன மாதிரி என்ன ஆர்மியில் சேர்ந்து தேசத்துக்காக வேலை பண்ண. ஸோ யாழினியோட இந்த குவெஷனை கேட்டதும் ஃபாதர் இன்டர்வென்ட் ஹர் அண்ட் செட், அதை கேட்டதும் அப்பா வந்து அவங்களுக்கு இடையில அந்த கான்வர்சேஷனுக்கு இடையில அப்பா சொன்னால், "Joining the army is not the only way to serve the nation." ஆர்மியில் சேர்றது மட்டும் கிடையாது. நம்ம தேசத்தை வந்து ஆர்மியில் சேர்ந்தால் மட்டும் இல்லை தேசத்தை வந்து தேசத்துக்காக வேலை பண்ணுறது. அது ஒரு விதம், ஆர்மியில் சேர்ந்து நம்ம தேசத்துக்காக வேலை பண்ணுறது ஒரு விதமான என்ன ஆனர் தான். ஆனால் ஈச் ஒன் ஆஃப் அஸ் கேன் சர்வ் த நேஷன் இன் ஆர் ஓன் வே. ஆர்மியில் சேரணும், நம்ம தேசத்துக்காக வேலை பண்ணணுன்னா ஆர்மியில் சேரணுன்னுள்ள அவசியம் கிடையாது. நம்ம எப்படி வேணாலும் நம்ம தேசத்துக்காக என்ன ஒர்க் பண்ணலாம். யாழினி ஆஸ்ட், "Really, Dad? அப்படியா? அப்போ நீங்கள் தானே சொன்னது கொஞ்சம் முன்னால் தேசத்துக்காக ஆர்மியில் சேரணும் அப்படின்ட்டு. ஆனால் நீங்கள் இப்போ சொல்கிற ஆர்மியில் சேரணும்னு உள்ள அவசியம் கிடையாது, நம்ம எப்படி வேணாலும் நம்ம தேசத்துக்காக ஒர்க் பண்ணலாம் நீங்கள் சொல்கிறோம், எப்படி? ரியலி அப்படியா?" அப்படின்னு யார் கேட்குறான்? யாழினி கேட்குறான். "How can we serve the nation?" அப்படின்னா எப்படி நம்ம தேசத்துக்காக ஒர்க் பண்ணலாம்? Father said, "Serving in the army is a grace." நாம் வந்து ஆர்மியில் வேலை கிடைக்கிறது ஒரு மிகப்பெரிய என்ன விஷயந்தான், அது எல்லாருக்குமே கிடைக்காது. பட் நாட் எவ்ரி ஒன் கெட் சான்ஸ் டு சர்வ், எல்லாருக்குமே என்ன அதுக்குள்ளே வாய்ப்பு கிடைக்காது. பட் ஈச் ஆஃப் அஸ் ஹேஸ் அ ரோல் இன் ஆர் சொசைட்டி. நமக்கு எல்லாருக்குமே நம்ம இருக்கக்கூடிய சொசைட்டியில் ஒரு வேலை இருக்குது. அண்ட் பை டூயிங் தேட் ரோல் வி ஆர் சர்விங் ஆர் நேஷன். அதை வந்து நீங்கள் கரெக்டாக என்ன பண்ணுங்க, அதை வந்து நீங்கள் கரெக்டாக செஞ்சு முடித்தாலே
பெரிய விஷயம். அப்படி பண்ணுறதே நம்ம தேசத்துக்காக வேலை பண்ணுறது மாதிரி தான். தேசத்துக்காக வேலை பண்ணுறோன்னா ஆர்மியில் சேர்றது மட்டும் கிடையாது. நம்ம இருக்கக்கூடிய சொசைட்டியில் நம்மளால் பண்ண முடிஞ்ச விஷயங்களை நம்ம பண்ணியாலே போதும். அதே ஒரு மிகப்பெரிய விஷயந்தான் அப்படின்னு யார் சொன்னா? அவங்களோட அப்பா சொன்னா. Now next paragraph, father continued, I'll tell you the story of Karmugilan. He was a doctor who died serving the people. He was young and talented. He went to the USA for studying. His parents were very proud of him. They thought that he would live in the USA and continue his practice. But to everyone's surprise, he came back to India and started treating poor people for free of cost. ஸோ யாழினி கிட்ட இந்த ஆன்சரை கொடுத்துட்டு ஃபாதர் கண்டினியூட் அப்போ சொல்லிகிட்டே இருந்தா, ஐல் டெல் யூ த ஸ்டோரி ஆஃப் கார்முகிலன். நான் வந்து கார்முகிலன் அப்படின்னு உள்ள ஒரு ஆளோட ஸ்டோரி உங்களுக்கு சொல்லுறேன். ஹீ வாஸ் அ டாக்டர். அந்த கார்முகிலன் அப்படின்னு உள்ள ஆள் ஒரு டாக்டர். ஹூ டைட் சர்விங் த பீப்புள். மக்களுக்காக வேலை பண்ணும்போது என்ன இறந்து போன ஒரு ஆள் தான் கார்முகிலன். ஹி வாஸ் யங் அண்ட் டேலண்டட். அயாள் அந்த ஆள் ஒரு யங்கான ஒரு ஆள், அதே மாதிரி டேலண்டடான ஒரு ஆள். ஹி வென்ட் டு த யூஎஸ்ஏ ஃபார் ஸ்டடிங். அவங்க யூஎஸ் மீன்ஸ் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. ஸோ அவங்க அமெரிக்காவில் போய் தான் அவங்க படித்தது. ஹிஸ் பேரண்ட்ஸ் வேர் வெரி ப்ரவுட் ஆஃப் ஹிம். ஸோ அவன் யூஎஸில் போய் படித்து டாக்டரேட் எடுக்கக்கூடிய ஒரு பையன். அதனால அது மட்டும் இல்லை, அவன் யங் அண்ட் டேலண்டட். அதனால அவங்க அப்பா அம்மா கார்முகிலனோட அப்பா அம்மா வெரி ப்ரவுட் ஆஃப் ஹிம். ஓகே, தே தாட் that he would live in USA and continue his practice. ஸோ அவன் அமெரிக்கா போயாச்சு, அங்கே தான் படித்தது, அங்கே தான் வேலை பார்த்துட்டு இருக்கிறது. ஸோ ஒப்வியஸ்லி அப்பா அம்மா அவன் அங்கே தான் இருப்பான், அங்கே தான் அவன் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருப்பான் அப்படின்னு நினச்சிட்டேன். ப்ராக்டிஸ் பண்ணுறதுன்னா இந்த டான்ஸ் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுறது கிடையாது. டாக்டர்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறதுன்னா அவங்க என்ன ஒர்க் பண்ணுறது. ஸோ அமெரிக்காவில் இருக்குது. ஸோ அமெரிக்காவில் அவன் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பான் அப்படின்னு அப்பா அம்மா நினச்சிட்டு இருந்தான். பட் டு எவ்ரி ஒன் சர்ப்ரைஸ், he came back to India and started treating poor people for free of cost. ஆனால் அவங்க எல்லாரையுமே என்ன சர்ப்ரைஸ் பண்ணிவிட்டு அவள் இந்தியாவுக்கு கிளம்பி இந்தியாவில் என்ன பண்ணா, started treating poor people for free of cost. இந்தியாவில் இருக்கக்கூடிய புவர் பீப்புளை, காசு இல்லாத உள்ள மக்களை எந்த காசும் வாங்காமல் ஒரு டாக்டர் இப்போ உங்களுக்கு காய்ச்சல், உங்களுக்கு ஏதாவது ஒரு இஷ்யூ, நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போவோம் இல்லையா? ஹாஸ்பிட்டலில் போயிட்டு டாக்டரை பார்த்து டாக்டருக்கு காசு கொடுக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி அவன் அமெரிக்காவில் படித்த பையன் நிறைய காசு செலவாயிருக்கான். அந்த படிக்கிறதுக்கெல்லாம் நிறைய காசு செலவாயிருக்கும். ஆனால் அது எல்லாத்தையும் பார்க்காம அவன் இந்தியாவில் கிளம்பி இந்தியாவில் இருக்கக்கூடிய புவர் பீப்புளுக்கு அவங்க கையில் இருந்து எந்த காசுமே வாங்காமல் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தான். Okay, now turn out to the next page, page number 130, and look at the textbook. Yalini asked, were his parents not angry with him? அவனோட பேரண்ட்ஸ் அவனுக்கு மேலே கோவத்தில் இருந்ததா? Dad said, they were angry, but they knew he was happy. அப்போ என்ன சொன்னா? ஆமாம், அவங்க பேரண்ட் அவனுக்கு மேலே ஆங்க்ரி, கோவத்தில் தான் இருந்தது. எப்படி கோவத்தில் இல்லாமல் இருக்கும்? அமெரிக்காவில் இருந்த ஒரு பையன், அங்கே படித்து அங்கே வேலை எடுத்துகிட்டு இருந்த ஒரு பையன், அங்கே இருந்து அது எல்லாத்தையும் வேண்டாம் அப்படின்னு தூக்கி போட்டு இந்தியாவில் எந்த காசும் வாங்காமல் பேஷண்ட்ஸை பார்த்துட்டு இருக்குது. ஸோ எல்லாருக்குமே கோவம் தான் இருக்கும். பட் அப்படி இருந்தாலும் they knew he was happy. அப்பா அம்மா தானே, கோவம் இருந்தாலும் அவன் ஹாப்பியாக தான் இருக்குது அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். இங்கே காசு வாங்காமல் மக்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறதுல அவன் ஹாப்பியாக இருக்குன்னு அப்பா அம்மாவுக்கு தெரியும். ஓகே, நவ் நெக்ஸ்ட் பேராகிராஃப். One day, dengue broke out in nearby villages. He left those villages to treat the people. He saved the lives of many. He was soon well known in the village, and people poured in to get treated.
But one day he got infected by the disease and was taken to the city hospital. He was in critical condition. His parents were upset and worried. He told his parents that he had done his duty to the country and was happy. In a couple of days, he died. In his memory, the peoples of the village have built a hospital and treated poor peoples at free of cost. ஸோ நெக்ஸ்ட் பேராகிராஃபில் என்ன சொல்கிறதுனா, ஒன் டே, ஸோ அவன் வந்து யூஎஸ்லேருந்து ஊருக்கு கிளம்பி வந்து யார்கிட்ட இருந்தும் காசு வாங்காமல் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருந்தான் புவர் பீப்புளுக்கு. ஒன் டே, ஒரு நாள் டெங்கே ப்ராக் அவுட். ஸோ அங்கே வந்து டெங்கே காய்ச்சல் தெரியும் இல்லையா, அது வந்து ஒரு வில்லேஜில் என்ன வந்தது, எல்லா மக்களுக்குமே இந்த டிசீஸ். ஹீ லெஃப்ட் தோஸ் வில்லேஜஸ். அவன் வந்து அவனுக்கு ஊரில் இருந்து இந்த வில்லேஜுக்கு போனான். எதுக்காக? டு ட்ரீட் த பீப்புள். ஸோ இந்த டிசீஸினால், இந்த நோயினால் பாதிக்கப்பட்ட மக்களை வந்து ட்ரீட் பண்ணுறதுக்காக அவன் டாக்டர். அதனால் அங்கே அவன் போனான். ஹீ சேவ்ட் த லைஃப் ஆஃப் மெனி. ஸோ அவன் போய் எல்லாருக்கும் என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்து நிறைய பேருக்கு உயிரை வந்து அவன் என்ன காப்பாற்றிட்டான். ஹீ வாஸ் சூன் வெல் நான் இன் த வில்லேஜ் அண்ட் பீப்புள் poured in to get treated. ஸோ அவன் யார்கிட்ட இருந்தும் காசு வாங்குறது கிடையாது, ஃப்ரீயாக தான் அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருந்தது. ஸோ அவன் வந்து அங்கே ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. அவனை பார்க்கணும் அப்படின்னு நிறைய ஆட்கள் வந்து காசு இல்லாமல் இருக்கக்கூடிய மக்கள் வந்து அவனை பார்க்குறதுக்காக வந்துட்டே இருந்தான். அந்த டைமில் அந்த டிசீஸ் இருக்குது, அவனை பார்க்குறதுக்காக போயிட்டு இருந்தோம். பட் ஒன் டே he got infected by the disease and was taken to the city hospital. ஆனால் இந்த மக்களை எல்லாம் ஃப்ரீயாக அவன் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது, அந்த பிக்சரில் பார்க்குற மாதிரி அங்கே இருந்த புவர் பீப்புளுக்கு வந்து அவன் என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கும்போது அவனுக்கே தெரியாமல் அந்த டிசீஸ், அந்த நோய் வந்து அவனை பாதித்தது. ஸோ பாதித்ததும் அவனை எங்கே எடுத்துகிட்டு போனான்? சிட்டியில் இருக்கக்கூடிய சிட்டி ஹாஸ்பிட்டலில் எடுத்துகிட்டு போனான். ஹி வாஸ் இன் கிரிட்டிக்கல் கண்டிஷன். அவன் வந்து ஹாஸ்பிட்டலில் எடுத்துகிட்டு போன போதே அவன் வந்து கிரிட்டிக்கல் கண்டிஷனில் ஆயிட்டோம். ஹிஸ் பேரண்ட்ஸ் வேர் அப்செட் அண்ட் வரீடு. ஸோ எல்லா பேரண்ட்ஸே மாதிரி அவனுக்கு நோய் வந்தது, அதனால அவன் கிரிட்டிக்கலாக இருக்கா. ஸோ பேரண்ட்ஸ் எப்படி இருந்தது? ஹாப்பியாக இருந்ததா? இல்லை, அவங்க வந்து வரீட் அண்ட் அப்செட். அவங்க வந்து அப்செட்டாக இருந்தது, வரீடாக இருந்தது. என்ன நடக்க போகிறது, எனக்கு பிள்ளைக்கு என்ன ஆச்சு அப்படின்னு அவங்க வரீடாக இருந்தது. He told his parents that he had done his duty to the country and was happy. ஸோ அப்பா அம்மா கிட்ட அவன் வந்து அவங்க இப்படியே வரீடாக இருக்கிறத, அப்செட்டாக இருக்கிறத பார்த்துட்டு அவன் சொன்னால், நீங்கள் வந்து கவலைப்பட வேண்டாம், நான் ஹாப்பியாக தான் இருக்கேன். நான் வந்து எனக்கு தேசத்துக்காக நான் வந்து நிறைய விஷயங்கள் பண்ணிட்டோம், அதனால நான் என்ன ஹாப்பியாக இருக்குது. நான் வந்து எனக்கு ஏதாவது ஆனாலும் பிரச்சனை இல்லை, நான் நிறைய மக்களை வந்து காப்பாற்றிட்டோம், நான் ஹாப்பியாக தான் இருக்கேன் அப்படின்னு அப்பா அம்மா கிட்ட அவன் சொன்னான். இன் அ கப்புள் ஆஃப் டேஸ் ஹீ டைட். அப்படி கொஞ்ச நாள் கழிஞ்சது, ஒரு 2-3 days கழிஞ்சு அவன் என்ன இறந்து போனான். இன் ஹிஸ் மெமரி, அவனோட நினைவுக்காக, த பீப்புள் ஆஃப் த வில்லேஜ் have built a hospital and treated people at free of cost. ஸோ அவனோட அந்த மெமரியில் அந்த வில்லேஜில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து என்ன, அவனுக்கு நேமில் ஒரு ஹாஸ்பிட்டல் அங்கே வந்து என்ன செஞ்சு ஃப்ரீயாக அங்கே வரக்கூடிய மக்களுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்தான். Now next paragraph, look at the textbook. That is really great, Dad. He is a real hero, said Yarni. ஆமாம் அப்பா, இது வந்து ரியலி கிரேட், இது வந்து ரொம்ப கிரேட்டான ஒரு விஷயம். ஹீ இஸ் எ ரியல் ஹீரோ, அந்த ஆள் வந்து ரியலான ஒரு ஹீரோ. ஃபாதர் ரிப்ளைட், ஈச் ஒன் ஆஃப் அஸ் ஷுட் லவ் அண்ட் ரெஸ்பெக்ட் அவர் கண்ட்ரி. நம்ம எல்லாருமே நம்ம தேசத்தை வந்து என்ன, தேசத்துக்கு மேலே ஒரு அன்பு வச்சிருக்கணும். we should treat everyone around us with love and respect. நம்ம சுற்றி இருக்கக்கூடிய எல்லா மக்களுமே நம்ம வந்து என்ன லவ் அண்ட் ரெஸ்பெக்டோடு தான் பார்க்கணும். இவன் வந்து பணக்காரர், இவங்க வந்து பணம் இல்லை, இவங்க வந்து புவர் பீப்புள், இவ வந்து பெக்கர், அந்த மாதிரி எல்லாம் நாம் பார்க்கவே கூடாது. நம்ம எல்லாரையுமே என்ன சமமாக தான் பார்க்கணும். That's the real service to the nation.
அதுதான் அப்படி பண்ணுறதும் என்ன, தேசத்துக்கு நம்ம பண்ணக்கூடிய ஒரு ரியல் சர்வீஸ். ஸோ இதுதான் இந்த லெசன். ஸோ இந்த லெசனில் சொல்கிறது, நாம் வந்து சால்ஜியர் ஆகிறது, ஆர்மியில் சேர்றது மட்டும் கிடையாது. நம்ம எப்படி வேணாலும் நம்ம தேசத்துக்கு வேண்டி ஒர்க் பண்ணலாம். ஸோ இப்போ உங்களுக்கு தெரியும், இந்த லெசனில் கார்முகிலன் அப்படின்னு ஒரு டாக்டர் இருந்தது. அந்த டாக்டர் வந்து டெங்கே அந்த ஃபீவர் அந்த நோயினால் அவங்க வந்து இறந்து போயிட்டாங்க. இப்போது அதே மாதிரி ஒரு சிச்சுவேஷன் தான் நம்ம இங்கே நடந்துகிட்ருக்கு இல்லையா, COVID-19. ஸோ இந்த சிச்சுவேஷனில் இந்த கோவிட் ட்ரீட்மெண்ட் நிறைய பேருக்கு கொரோனா கேசஸ் பாசிட்டிவில் இருந்தது. நிறைய டாக்டர்ஸ் வந்து இந்த கோவிட் பாசிட்டிவ் பேஷண்ட்ஸை ட்ரீட் பண்ணக்கூடிய நிறைய டாக்டர்ஸ் அதனால் அந்த நோயினால் பாதிக்கப்பட்டது, நிறைய பேர் வந்து இறந்து போனது இல்லையா. ஸோ நம்ம ஒவ்வொரு மக்களும் கொஞ்சம் விஜிலண்டாக இருந்துச்சுன்னா, நம்ம எல்லாருமே கரெக்டாக ஒத்தருமையாக இருந்துட்டோன்னா இதுவும் ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. இங்கே நிறைய பேர் மாஸ்க் போடுறது இல்லை. ஏன் மாஸ்க் போடலான்னு கேட்டால், கொரோனா இங்கே இல்லை, கொரோனா இங்கேருந்து போயாச்சுன்னு சொல்லுவாங்க. கொரோனா எங்கே போயிட்டோம், கொரோனா என்ன விசிட்டிங்காக வந்ததா? ஸோ அது ஒரு நோய். இப்போ நம்ம வந்து மாஸ்க் போடாமல் இப்படியே சுற்றிட்டு இருந்தோன்னா ஒரு ஆள்லேருந்து இன்னொரு ஆள் அது வந்துகிட்டே இருக்கும். ஸோ கட்டாயமாக நீங்கள் எல்லாருமே மாஸ்க் போடணும். அதுவும் நம்ம தேசத்துக்காக நம்ம பண்ணக்கூடிய ஒரு சர்வீஸ் தான். நம்ம மாஸ்க் போட்டாச்சுன்னா நமக்கு நோய் இருக்குன்னா அது இன்னொரு ஆளுக்கு போய் சேராது, இன்னொரு ஆளுக்கு இருக்குன்னா அது வந்து நமக்கு வராது. ஸோ அப்படி எல்லாருக்குமே இப்படி நோய் வந்து எல்லாருமே அமெரிக்கா, இட்டலி அங்கெல்லாம் நிறைய பேர் வந்து லட்சக்கணக்கான மக்கள் வந்து இறந்து போயிட்டோம். ஸோ அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் நமக்கு வரக்கூடாது. நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். இதுவும் நம்ம வந்து நம்ம தேசத்துக்காக நம்ம எல்லாருமே ஒரு குரூப்பாக சேர்ந்து போராடக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் தான். இந்த லெசனில் ஒரு சிச்சுவேஷன் இருக்குது. அதே மாதிரி தான் நாமளும் இப்போ விஜிலண்டாக இருக்கணும். நம்ம தேசத்துக்காக நம்ம எப்படி இருக்கணும், சர்வீஸ் பண்ணலாம். மாஸ்க் போட்டு கரெக்டான அந்த ப்ரிகாஷன்ஸ் எல்லாமே எடுத்து நம்ம இருக்கலாம். ஓகே, ஸோ இந்த லெசனில் இருந்து உங்களுக்கு அடிஷ்னலாக எந்த விதமான மீனிங்ஸும் கொடுக்கல. இங்கே ஒரு சில மீனிங்ஸ் கொடுத்துருக்காங்க. லுக் at the text book. ஃபர்ஸ்ட் மீனிங் என்ன, honor. லுக் at the spelling, HONOUR. நீங்கள் எல்லாருமே ஹோனர் அப்படின்னு ரீட் பண்ணலாம். ஆக்சுவலி அது வந்து ஹோனர் இல்லை, அதை ரீட் பண்ணும்போது ஆனர், டபுள் ஏ, ஹெச்சுக்கு பதிலாக நம்ம டபுள் ஏ சொல்லணும். ஆனர், ஆனர், சொன்னால் போதும். ஆனர், ஆனஸ்டி, ஆனர், ஆனஸ்ட். ஹெச்சு சொல்லக்கூடாது. ஓகே, ஹோனர் இல்லை, ஆனர், ஆனர். ஓகே, ஸோ ஆனர்னா என்ன, கிரேட் ரெஸ்பெக்ட். ஆனர், கிரேட் ரெஸ்பெக்ட். செகண்ட் வேர்ட், serving. Work for a specific group or person. Serving என்ன, work for a specific group or person. Okay, now third one என்ன, ceremony. Ceremonyனா a formal event to celebrate an anniversary. அதுக்கு பிறகு ஒரு ஏ கொடுத்துருக்கு, அந்த ஏ வந்து வேண்டாம். ஓகே, ஸோ செருமனினா a formal event to celebrate an anniversary. Okay, now next word என்ன, memorial. Memorialனா structure established to remind of people or event. Memorialனா structure established to remind of a people or event அப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ அது கரெக்டான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் இல்லை. ஓகே, இட்ஸ் ஃபைன். ஸோ மெமோரியல்னா என்ன, ஸ்ட்ரக்சர் எஸ்டாப்ளிஷ்ட் டு ரிமைண்ட் ஆஃப் பீப்புள் ஆர் event. ஓகே, நவ் நெக்ஸ்ட் ஒன், intervent. Interrupt a conversation. ஒரு கான்வர்சேஷனை வந்து இன்டரப்ட் பண்ணுறது. ஓகே, நவ் த நெக்ஸ்ட் ஒன், sacrifice. Sacrificeனா give up something more valuable. நமக்கு வந்து ரொம்ப வேல்யூபிளான ஒரு பொருளை வந்து கிவ் அப் பண்ணுறது, வேண்டாம் அப்படின்னு விடுறது. ஓகே, அதான் sacrifice. Now infected. Infectedனா
contaminated with harmful things. ஹார்ம்ஃபுல்லான திங்ஸ்னால நம்ம கண்டாமினேட்டட் ஆகிறது. இப்போ கொரோனா வைரஸ்னால இன்ஃபெக்ட் ஆகிறது. ஓகே, இன்ஃபெக்டட். Now the next one and the last one is guarding. Guarding to watch over, to protect or control. To watch over, to protect or control. ஸோ இதில் இருந்து அடிஷ்னலாக சார் மீனிங்ஸ் எதுவும் கொடுக்கல, இதே மீனிங்ஸ் தான். இதில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்குன்னா நாளைக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் கீழே நீங்கள் பார்த்து கரெக்ஷன் பண்ணலாம். இதில் ஒரு சில ஸ்பெல்லிங் மிஸ்டேக், அடிஷ்னல் வேர்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கு. நாளைக்கு உங்களுக்கு ஆன்சர் கீ கிடைக்கும்போது அதை பார்த்து நீங்கள் கரெக்ட் பண்ணுங்கள். ஓகே, நவ் டர்ன் ஓவர் டு த நெக்ஸ்ட் பேஜ், பேஜ் நம்பர் 131. லெட் அஸ் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் உள்ள ஆக்டிவிட்டி வந்து சூஸ் த பெஸ்ட் ஆன்சர். ஸோ கீழே வந்து 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம். அதில் கரெக்டான ஆப்ஷன் எடுக்கணும். அங்கே 4 கொஷின் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொஷின், கார்முகிலன் வென்ட் டு டேஷ் ஃபார் ஹையர் ஸ்டடீஸ். கார்முகிலன் ஹையர் ஸ்டடீஸுக்காக எங்கே போனால்? ஸோ அங்கே இருக்கக்கூடிய ஆன்சர் எதுன்னு உள்ளது நீங்கள் எடுத்து எழுதணும். நெக்ஸ்ட் ஒன், டேஷ் ப்ரோக் அவுட் இன் த நியர்பை வில்லேஜஸ். பக்கத்தில் இருக்கக்கூடிய வில்லேஜில் ஏதோ ஒரு வியாதி, ஏதோ ஒரு நோய் வந்தது. அந்த நோய் என்ன? தேர்ட் கொஷின், ஹீ காட் டேஷ் த டிசீஸ். ஹீ காட் டேஷ் த டிசீஸ். அந்த டிசீஸ்னால் அவங்களுக்கு ஏதோ ஒரு பாதிப்பு ஏற்பட்டது. அது என்ன? ஃபோர்த் ஒன், த வில்லேஜஸ் பில்ட் அ டேஷ் ஆன் ஹிஸ் மெமரி. கார்முகிலன் அப்படின்னு அந்த டாக்டரோட மெமரியில் அவங்க வந்து அந்த வில்லேஜில், அந்த கிராமத்தில் ஏதோ ஒன்று செஞ்சான். அது என்ன? ஸோ 4 கொஷின் இருக்குது. அந்த 4 கொஷினுக்கும் ஆன்சர் வந்து நீங்கள் அதில் கரெக்டானது என்ன அதை பார்த்து எடுத்து எழுதணும். அது வந்து உங்களுக்கு என்ன? ஹோம்ஒர்க். ஓகே, இட்ஸ் வெரி சிம்பிள். இந்த கிளாஸை வந்து கரெக்டாக புரிஞ்சவங்களுக்கு வந்து இந்த 4 கொஷினுமே ஈஸி தான். அண்ட் நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி பி, fill in the blanks. அதில் ஃபர்ஸ்ட் கொஷின், தே ate a bowl of dash. அவங்க வந்து அப்பா பக்கத்தில் வந்து இருந்தபோது அந்த டேபிளில் ஏதோ 2 பவுலில் ஏதோ இருந்தது. அது என்ன? டேஷ் இஸ் த மெமோரியல் ஃபார் சால்ஜியஸ். சால்ஜியஸுக்கான மெமோரியல் என்ன? ஃப்ளாக் டே இஸ் அப்சர்வ்ட் ஆன் டேஷ். ஃப்ளாக் டே என்னைக்கு? அண்ட் அ டேஷ் டைஸ் ஃபார் நேஷன். நம்ம தேசத்துக்காக இறந்து போகக்கூடிய ஆட்கள் யார்? வாருக்கெல்லாம் போய் இறந்து போகக்கூடிய ஆட்கள் யார்? டேஷ் வாஸ் அ யங் டேலண்டட் டாக்டர். நம்ம இந்த ஸ்டோரியில் வரக்கூடிய டாக்டர் யார்? ஸோ அதில் வந்து ஒரு 5 கொஷின் இருக்காங்க. அந்த 5 கொஷனுக்கு ஆன்சரும் இந்த லெசனை வந்து பார்த்தாலே உங்களுக்கு வந்து கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதுவும் வந்து உங்களுக்கு என்ன? ஹோம்ஒர்க். ஓகே, நவ் சி, தேர்ட் ஆக்டிவிட்டி, ஆன்சர் த ஃபாலோயிங் கொஷின். 6 கொஷின் ஆன்சர்ஸ் இருக்குது. இந்த 6 கொஷின் ஆன்சருமே இம்பார்ட்டன்ட் தான். ஃபர்ஸ்ட் கொஷின், what were Anandan and Yalini watching in the television? டெலிவிஷனில் ஆனந்தனும் யாழினியும் பார்த்துட்டு இருந்தது என்ன? ஆனந்தன் and Yalini were watching the news on television. என்ன பார்த்துட்டு இருந்தாங்க? ஆனந்தன் and Yalini were watching the news. எதை பார்த்துட்டு இருந்தாங்க? The news on television. Okay, now second question, what is Amar Jawan Jyoti? Amar Jawan Jyotina என்ன? Amar Jawan Jyoti is a memorial for the soldiers who died for our country. நம்ம தேசத்துக்காக உயர இழந்த சோல்ஜியர்ஸுக்காக உள்ள மெமோரியல் தான் என்ன? அமர் ஜவான் ஜோதி. Amar Jawan Jyoti is a memorial for soldiers who died for our country. நம்ம தேசத்துக்காக இறந்து போன சோல்ஜியர்ஸுக்காக உள்ள ஒரு மெமோரியல். ஓகே, தேர்ட் கொஸ்டின், வாட் டிட் ஆனந்தன் வாண்ட் டு பிகம்? ஆனந்தனுக்கு எது ஆகணும் அப்படின்னு ஆசை? ஆனந்தன் வாண்டட் டு பிகம் அ டாக்டர். ஆனந்தனுக்கு எது ஆகணும்? ஒரு டாக்டர் ஆகணும். நவ் ஃபோர்த் கொஸ்டின், why did Yalini want to join the military? யாழினிக்கு எதனால மிலிட்டரியில் சேரணும்னு ஆசை? யாழினி wanted to serve our nation, so she wanted to join the military. யாழினிக்கு எதனால மிலிட்டரியில் சேரணும்னா, யாழினி wanted to serve our nation.
நம்ம தேசத்துக்காக வேலை செய்யணும். ஸோ ஷீ வாண்டட் டு ஜாயின் த மிலிட்ரி. அதனால் அவளுக்கு வந்து மிலிட்டரியில் சேரணும்னு ஆசை. நான் ஃபிஃப்த் கொஷின், வாட் ஹேப்பன் டு டாக்டர் கார்முகிலன் இன் த ஸ்டோரி? இந்த ஸ்டோரியில் டாக்டர் கார்முகிலனுக்கு என்னாச்சு? டாக்டர் கார்முகிலன் died as he was infected by dengue. ஸோ டெங்கேனால் அந்த டாக்டர் வந்து என்ன இன்ஃபெக்ட் ஆகி இறந்து போனாங்க. நிறைய பேர் வந்து DENGUE டெங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி இட் இஸ் டெங்கே. என்ன டெங்கே. ஓகே, நவ் சிக்ஸ்த் கொஷின் என்ன? What was the epidemic that broke out in the story? இந்த ஸ்டோரியில் வரக்கூடிய எபிடமிக் என்ன? ஓகே, லுக், dengue was the epidemic disease that broke out in the story. ஸோ எந்த விதமான எபிடமிக் வந்தது? dengue was the epidemic disease that broke out in the story. இந்த ஸ்டோரியில் வந்த அந்த டிசீஸ் என்ன? டெங்கே. ஓகே, ஸோ 6 கொஷின். இந்த 6 கொஷினுமே இம்பார்ட்டண்ட் தான். இதோட ஆன்சர் கீ வந்து உங்களுக்கு குரூப்பில் அவைலபிளாக இருக்கும். மீனிங்ஸில் வந்து ஒரு சில கரெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அதையும் சேர்த்து நாளைக்கு சார் வந்து குரூப்பில் கொடுக்குறேன். அதை பார்த்து மீனிங்ஸில் கரெக்ஷன்ஸ் ஏதாவது இருக்குன்னா எழுதலாம். இந்த கிளாஸ் வந்து கரெக்டாக அட்டென்ட் பண்ணணும். ஹோம்ஒர்க் வந்து பண்ணி முடித்து எல்லாமே எடுத்து வைக்கணும். நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம நெக்ஸ்ட் லெசனுக்கு போகிறோம். அதுக்கு முன்னால் இதை வந்து என்ன டெய்லி போர்ஷன்ஸ் கவர் பண்ணிடணும். ஓகே, ஸோ இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ் ரிகார்டிங் திஸ் லெசன் யூ கேன் காண்டாக்ட் மீ எனி டைம். அதே மாதிரி ஒரு 2-3 ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸாம் எழுதலை, அவங்கள நான் ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் எக்ஸாமில் இருந்து ரிப்பீட் ஆகக்கூடாது. ஓகே, தேங்க்யூ.